முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ யாரை உயிருக்கு உயிராக நேசித்தாயோ, உண்மையாக நேசித்தாயோ, அவர் ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை வெறுக்க செய்கின்றார். உன்னை எதிர்த்து பேசி உன் மனதை காயப்படுத்துகின்றார். எப்பொழுதும் உன்னிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றார். நன்றாக இருந்தவர் தானே, எதற்காக இப்படியெல்லாம் திடீரென்று செய்கின்றார் என்று பல குழப்பத்தில் நீ இருக்கின்றாய். நான் சரியாகத்தான் உள்ளேன், எந்த தவறும் இழைக்கவில்லை. ஆனாலும் இவர் எதற்கு என் மீது எரிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றார்? நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்கின்றாய். தங்கமே, உன்னவர் ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இப்படி உன்னை நிராகரிக்கவும், உன்னை அவமானப்படுத்தவும், உன்னை புறக்கணிக்கவும் செய்கின்றார். அவர் யார் என்று நான் சொல்கின்றேன். உன் துணை அவரது தாயாரின் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இப்படியெல்லாம் உன்னை புறக்கணித்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு எப்பொழுதும் நீ முக்கியம்தான். உனக்கு அதீத அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் சில சமயங்களில் உன்னை புறக்கணித்து விட்டு, உன்னை அவமானப்படுத்திவிட்டு அவருடைய தாயாரின் பேச்சுக்கு மதிப்பளிக்கின்றார். உன்னுடைய துணை உன்னுடைய வார்த்தைகளை அதிகமாக மதிப்பதினால் அது அவருடைய தாயாருக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு உன்னை பிடித்திருந்ததனால் உன்னை அவரது தாயாருக்கு பிடிக்கவில்லை. நீ எப்பொழுது வீழ்வாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார். வாழ வேண்டும் என்று திருமணம் செய்து வைத்த அவர்களே இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதைக் கண்டு பொறாமை கொள்கின்றார்கள். நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒற்றுமையாக எங்கேயாவது வெளியில் சென்று வந்தால் கூட அவருக்கு பிடிக்கவில்லை. பொறுமையாக காத்திருந்த அவர் இப்பொழுது மறைமுகமாக உன்னை பற்றி அவரிடம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய துணைக்கு உன் மீது அதீத அளவுக்கு நம்பிக்கையும் அன்பும் இருந்தாலும் சில சமயங்களில் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து உன்னை கடிந்து கொள்கின்றார். அவர் கடிந்து கொள்வதினால் உன் மீது பாசம் குறைந்து விட்டது என்று கருதாதே தங்கமே. அவர் வைத்த பாசம் எப்பொழுதும் அப்படியே தான் இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. காலம் எப்பொழுது உனக்கு எதிராக இருக்கிறது என்று கவலைப்படாதே. அனைத்தையும் சரி செய்து அவருடைய அம்மாவிற்கும் புத்தி புகட்டுவதே உன் அப்பாவின் கடமை. கவலை கொள்ளாதே. நீ நிம்மதியாக இரு. எதை நினைத்தும் அதிக அளவிற்கு வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் ஏதாவது பேசுகிறார்கள் என்றால் நீ மௌனமாக அந்த இடத்தில் இருந்து விலகி சென்று விடு. பதிலுக்கு பதில் பேசி நீயாகவே உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே. நீ சண்டையிடுவதனால் தொலைந்து போவது அவருடைய நிம்மதி மட்டுமல்ல, உன்னுடைய நிம்மதியும் தான். அதனால் அமைதியாக பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் சரி செய்து தருகின்றேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.